வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம வந்து குடகு மலைக்கு போகிறோம். அங்கே தான் வந்து இந்த காவேரி ஆறு வந்து உருவாச்சா. அந்த இடத்துல ஒரு கோவில் இருக்குது. அங்கே போயிட்டு ஒரு குளியலை போட்டுட்டு வரப்போகிறோம். நீங்களும் வாங்க பார்க்கலாம். வந்து எல்லாம் குளிக்க போகிறாங்க. நானும் அப்படியே கொஞ்சம் கால் வர வீங்கி போயிடுச்சிங்களா. இந்த வேனில் உட்காந்துட்டு வந்தது சுத்தமாக நடக்கவே முடியல, கீழே காலை வைக்க முடியல. அப்படிங்க கூடயே போகிறேன். அது பாருங்க, அந்த இடத்துக்கு போகணும் பழகுது. ஒரு வழியாக இங்கே வந்துட்டோங்க. சரியான மேடு வாரீங்களா, ஏற முடியல. அதனால கஷ்டப்பட்டு மூச்சு வாங்கி ஏறி வந்துட்டேன். இங்கே ஏதோ கோவில் இருக்குதுன்றாங்க, ஏதோ காவேரி ஆறு ஓடுதுன்றாங்க. இங்கே தான் வந்து காவேரி ஆறு வந்து இங்கே தான் மலையிலேருந்து ஆரம்பிக்குதான் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க, எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவங்ககிட்ட பேச முடியல. அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு, இது வந்து காவேரி வந்து பிறந்த இடமா. இந்த அகத்தியர்னு ஒரு படம் வந்தது பாருங்கள். அந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கதைகள், இந்த கோவில், இந்த கதை எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இங்கே மேட்டு போட்டுக்கிறாங்க. ஆனால் என்னால் படிக்கட்டு ஏற முடியாது, அதனால இந்த மேட்லேயே நடந்து போகிறேன். கோவில் இருக்குது. நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க, விஜய் ஆலினோன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க என்னமோ பண்ணுறாங்க, கல் எடுத்து வைக்கிறாங்க. வீடு கட்டுறதுக்கு வேண்டி கல் எடுத்து வைக்கிறாங்க. வீடு ஓகே, வீடு கட்ட போகிறாங்க. ஏதோ கஷ்டப்பட்டு ஏறி வந்துட்டேன். இங்கே வந்து கோவில் இருக்குதான், அதனால் பேச முடியாது. முருகன் சார் வரல நினைக்கிறேன். சும்மா தண்ணியை தெளிச்சிக்கலாம் போகுது. இதுதான் தண்ணி விலகுது, கோயில் இருக்குது, தீர்த்தம் கொடுக்குறாங்க. சரி சரி, ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது. இது மேலே ஒரு அருவி ஒன்று வருதுன்னு சொன்னாங்க. சரி, மலை மேலே ஏறி வந்துட்டேன். காசில் பார்த்தா நம்ம கூட வந்தவங்களாம் இங்கே உட்காந்துருந்தவங்களாம் கேட்டேன். இங்கே ஒன்றும் அருவிலாம் கிடையாது. அங்கே ஒரு வெளியில் ஒரு குளம் இருக்குது இல்லைங்களா, அந்த குளத்தில் வந்து தீபாவளி டைமில் தானாக வந்து தண்ணி வந்து பொங்கி வரும். அதுக்கு எப்படி பொங்கி வருதுன்னா, அது எப்படின்னு நம்மளுக்கே தெரியாது. கடவுளோட மகிமை. நம்மளுக்கு பின்னாடி வந்து சைடில் செவுத்தில் ஓட்டை வச்சுருவாங்க. அதெல்லாம் வந்து மலை மேலே இருந்து வர தண்ணியெல்லாம் வந்து அந்த ஓட்டை வழியாக வந்து சுற்றி வந்து ஒரு பைப் வச்சுருப்பாங்க. அது வழியாக போய் அந்த குளத்தில் போய் இறங்கி மற்ற ஊருங்களுக்கெல்லாம் அப்படியே ஆற்று வழி, ஏரி வழி, இந்த வழியாக போய் தண்ணி போயிடும். அந்தளவுக்கு எனக்கு வரலாறு தெரியாது. உங்களுக்கு என்ன தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். என் கூட வந்தவங்களாம் கிளம்பிட்டாங்க, நானும் அவங்க கூட கிளம்பிடுறேன். இப்போ வந்து அந்த குளத்தை நான் வந்து காமிச்சு எல்லாம் காசுலாம் போடுறாங்க. நந்தி வாயிலேருந்து தண்ணி வருது, சிவலிங்கத்துக்கு போகுது. எல்லாருமே அவங்கவுங்க முடிஞ்ச சில்லற காசு எல்லாமே போடுறாங்க. இந்த தண்ணி அந்த பக்கம் இங்கே வழி இருக்கும்போது அந்த வழியாக போயிடும்போது அங்கே வந்து
டோக்கன் வாங்கினா தான் அந்த குளத்தில் குளிக்க முடியுமோ, இல்லைன்னா குளிக்க முடியாதும். ட்ரெஸ்ஸு வந்து மாற்றத்துக்கு எடுத்துகிட்டு வரணுமா. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அதுமாரி செய்யுங்க. அப்போ தான் வந்து இங்கே குளிக்க முடியுமா. சுற்றி பாருங்களேன், எப்படி இருக்குது பாருங்களேன் மலை. சூப்பராக இருக்குது இல்லைங்களா. இவ்வளோ சுற்றி மழை இருந்தோம், வெயில் ஓவர் வெயில், காலை வைக்க முடியல தரையெல்லாம். பயங்கரமாக அனல் அடி, காற்று இல்லை, குளிர்ச்சியான இது இல்லை. மழையை பாருங்க, மழை தான். நிறைய பேர் வராங்க, ஆனால் விபரம் தெரியாமல் வந்து மாட்டிக்கிறோம். கூட்டுட்டு வரவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. வணக்கம் நண்பர்களே, இதுதான் வந்து அத்தி மரம். பார்த்துங்க, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கூட கமெண்ட் சொல்லுங்கள், அத்திப்பழம் இல்லையா இல்லைன்னு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் அத்திப்பழம். நான் ஏற்கனவே சாப்பிட்ருக்குற மரத்துலேருந்து பிடிச்சி இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்களா. தெரியுதுங்களா, பழம் தெரியுதுங்களா. இது 1-2 தான் இருக்குது, இது எல்லாம் காய் தான் இருக்குது. நம்ம வந்து இதுதான் நேச்சுரலாக சாப்பிட்றது. மீதி எல்லாம் இந்த காயை வச்சு பதப்படுத்தி வருது பாருங்கள், அதை தான் நம்ம வந்து சாப்பிட்றோம். இதுதான் நேச்சுரல் பழம் இது. பக்கத்தில் ஒரு நண்பர் வந்து நம்மளுக்கு சொன்னார், இந்த ஒரு நிற்கிறாரு பாருங்க, இருக்குங்களா, அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு.